வணக்கம். கிங்டம் நெட்வொர்க் செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. நாள் 10/6/2026. தாவேகாவுக்கு ஆதரவு அளித்த அதிமுக எம்எல்ஏக்கள் 21 பேர் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என சபாநாயகர் அறிவித்துள்ளார். இன்று கிங்டம் நெட்வொர்க் செய்தி ஊடகத்தின் நிறுவனரும் தலைமை செய்தியாளருமான திரு பெவிஸ்டன் அவர்களது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு சமூக அமைப்புகளை சார்ந்த தலைவர்களும் ஊடக பிரபலங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளனர். திருநெல்வேலி, கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தமிழக பாஜக கூட்டுறவு பிரிவு தலைவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டுவதில் திமுகவை தாவேகா மிஞ்சிவிட்டதாக நயனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மின்தடை காரணமாக சென்னையில் சில தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார். ரசிகர்கள் சோகம். 16 வயதிலேயே திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் பாரதி ராஜா. தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவரான பாரதி ராஜா இவரின் வயது 84. உடல்நலக் குறைவு காரணமாக இன்று காலமானார். சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் மருத்துவர்கள் கண்காணிப்பில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது உயிரிழந்துள்ளார். நடிகர் விக்ரம் நடிக்கும் சியான் 63 படத்தின் படப்பிடிப்பு அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. சென்னையில் உள்ள நீர்நிலைகளில் தினமும் 2800 கோடி நுண் நெகிழிகள் மைக்ரோ பிளாஸ்டிக் கலப்பதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக முதலமைச்சர் விஜய் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் அரங்கில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை தொடங்கி வைத்தார். இந்த படையின் கீழ் 2500 காலி இடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள kingdomnetwork.news என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.